ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பதின்னு பார்த்தீங்கன்னா, முந்தா நாள் கீழே இறங்குனல இந்த கொய்யா மரத்துலேருந்து கொஞ்சம் போல் இலையை எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த கொய்யா மரம் ஒரு கல்யாணத்தில் கிஃப்டாக கொடுத்தாங்க, சின்ன கண்டாக கொடுத்தாங்க. இன்றைக்கி மரமாக இருக்குது, ஆனால் இது வரைக்கும் பூக்களை காய்க்கலைங்க. அதுலேருந்து கொஞ்சம் போல் இலை எடுத்தாந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன்னா, அது பார்த்திங்கன்னா முன்னாடி இலை நல்லா இருக்குது, பின்னாடி பார்த்திங்கன்னா மாவு பூச்சி வெள்ளை பூச்சி இருக்குது, அப்புறம் லேயர் லேயராக நெளியாக வெள்ளை கலரில் கோடு இருக்குது. இந்த ஓட்டையாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இலையில் அது வெட்டிக்கிளி சாப்பிட்டு ஓட்டை இருக்கும். அதோட அந்த இலையெல்லாம் தூக்கி போட்டு நல்லா சுத்தமான இலையை எடுத்து நல்லா அலசி இதை பிச்சு போடணும். நான் பிச்சு போடாமல் விட்டுட்டேங்க. இது சுகருக்கு நல்லது, அதனால தான் அது கூட கொஞ்சம் பட்டையும் போட்டு நம்ம சுகர் கூட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது குடிச்சிட்டு வந்தோம்னா சுகர் நார்மலில் வந்துடும். சில பேர் இதில் தான் எனக்கு குடிக்கிறது தான். இது நாளைக்கு பார்த்திங்கன்னா இன்னும் டிக்காசன் இறங்கிடும், டீ மாதிரி தான் இருக்கும். சில பேர் இதில் மா இலை கொய்யா இலையும் போட்டு கருப்பட்டி வெள்ளைக்கட்டி சீனி நாட்டு சர்க்கரை பனங்கற்கண்டுன்னு ஏதாவது போட்டு குடிப்பாங்க. அந்த மரத்தில் உள்ளது தான். ரொம்ப நாளாச்சு இதை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி அலசி வீட்டுக்குள்ளேயே நிழல் காய்ச்சலை வச்சு மீதியை பல்பொடிக்கு சேர்த்துக்கிட்டு மீதி வச்சுருந்தேன். சரி, இந்த காஞ்ச இலை அப்படியே டீ தூள் வாசனை தான் இருக்கும், ஆனால் அந்த பவுட்ரு கொய்யா இலை வாசனை இருந்துச்சு. இதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேன். அடிக்கடிக்கு கீழே இறங்க மாட்டேன்னா நான் அப்பப்போ அந்த டீயை போட்டு குடிப்பேன். அதுக்காகத்தான் நல்லது சுகருக்கு. அப்படியே தண்ணி மாதிரி தான் குடிக்கணும், இனிப்புலாம் சேர்க்காம. இது என் ஃப்ரெண்டுடைய தோட்டத்தில் குருவி கூடு கட்டுச்சுன்னு அனுப்புனாங்க.